sisters. Okay, Crystal அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, praise Lord sister. Good. Okay, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் கடந்த 2 வாரமாக விசுவாச போராட்டம் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கிறோம். கிறிஸ்தவர்களாக பிறந்தால் கம்பல்சரியாக போராடணும். சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இந்த மனநிலை ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், மனம் மாறுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மனம் மாறுங்கள் அப்படின்னா நம்ம திங்க் பண்ணுறத மெத்தடை மாற்றணும். நிறைய பேர் மனம் மாறுறதுன்னா பாவத்துக்கு உட்காந்து அழுறதுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக மனம் மாறுறது நம்ம செஞ்ச பாவத்துக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது மிக மிக முக்கியம். அதோடு நிறுத்திடாமல் நம்முடைய மனதை மாற்றணும் இல்லையா? ரிப்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது சேஞ்ச் ஆஃப் மைண்ட், ரினியூவிங் ஆஃப் அவர் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம எப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி மறுபடியும் திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்முடைய செயலில் மாற்றம் வராது. கரெக்டாக? நீங்கள் பாவம் இப்போ நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், பாவம் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் நம்முடைய மனநிலையை மாற்றலைன்னா அதே பாவத்தை மறுபடியும் செய்வோம். ஏன்னா நம்முடைய ஆக்ஷனை எது கண்ட்ரோல் பண்ணுது? நம்முடைய திங்கிங் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? நான் திங்க் பண்ணவே இல்லை, ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? அனிச்சை செயலை தவிர, இப்போ ஒரு நெருப்பில் கை வச்சுட்டு நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறோம், அது வேறு. சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்யும்போது நாம் யோசிக்காமல் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த காரியத்தை முடியாது இல்லையா? அப்போ நம்ம ஆக்ஷன் எங்கேருந்து வருது? நம்முடைய திங்கிங்லேருந்து வருது. அப்போது இப்போ நம்ம பாவம் செய்கிறதுக்கு ஒரு வகையில் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த திங்கிங்கை மாற்றாமல் பாவத்திலேருந்து வெளியில் வர முடியாது. ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், மனம் மாறுங்கள், உங்களுடைய திங்கிங்கை மாற்றுங்கன்றார். ஸோ திங்கிங்கை மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி மாற்றுறது? இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நம்முடைய சிந்தனையை நாம் மாற்ற வேண்டும். இதை மாற்றாமல் பாவத்திலேருந்து ஒரு நாளையும் வெளியே வர முடியாது. நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தியானத்துக்கு போகலாம், ஃபாஸ்டிங் இருந்து பார்க்கலாம், உடலை உறுத்தி பார்க்கலாம், எல்லாம் அடித்து சாட்டையில் அடித்து பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவங்க ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறையா ஃப்ரான்சிஸ் அசிஸருடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா பயங்கர கடுமையான ஒரு வாழ்க்கை. அவருக்கு டேஸ்ட்டாக ஒரு ஃபுட்டு வச்சு, அதை டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? ஒரு கை சாம்பல் எடுத்து அந்த சாப்பாட்டில் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாராம். நம்மளாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வைராக்கியமாக இருந்திருக்கார் அவர். அதே போல் தேவையில்லாத எண்ணங்கள் வந்ததுன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு போய் முள்ளில் போய் விழுந்து அதில் பரலுவாராம். உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வர அளவுக்கு, காயமாகிற அளவுக்கு கஷ்டப்படுவாராம். இதெல்லாம் அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ண விஷயங்கள். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும்போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உங்களுடைய எண்ணம் பரலோகத்தை குறித்த மாதிரி வந்துடுச்சுன்னா இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்றார். அதுக்கு இன்னொரு வகையில் சொல்லணும்னா, நம்முடைய எண்ணம் இறை வார்த்தைக்கு ஏற்றபடி வந்துடுச்சுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் ஜீசஸ் சொல்கிறார், மனம் மாறுங்கள். உங்களுடைய சிந்தனை எப்பொழுது இறை வார்த்தைக்கு ஏற்றபடி மாறுகிறதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடவுள் விரும்புகிறபடி வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ எது பெட்டர்? போயிட்டு நம்ம முள்ளில் விழுந்து குத்தி கிழிக்கிறது பெட்டரா, அல்லது இறை வார்த்தையை நம்ம தியானித்து அதன்படி நம்முடைய சிந்தனையை மாற்றுவது பெட்டரா? இதுதான் பவுல் என்ன சொல்கிறாரு, ரோமர் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில், இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள், மாறாக உங்களுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் இல்லையா? உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாகன்றார். ஓகேயா? தமிழில் உள்ளன்னு போட்டிருக்கு, ஆனால் அது ஆக்சுவலாக உள்ளம் கிடையாது, எண்ணம். உங்களுடைய எண்ணம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரினியூ யுவர் மைண்டுன்னு தான் போட்டிருக்குது. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் புதுப்பிப்பது அவசியம். ஒரு பிரச்சனை வருது, நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? அந்த பிரச்சனையை கண்ணால் என்ன பார்க்குறோமோ அதை நம்பி நம்ம செயல்படுகிறோம், காதால் கேட்குறத நம்பி செயல்படுகிறோம். ஒரு கிறிஸ்தவன் விசுவாச போராட்டத்தில் தோற்று போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம கண்ணால் பார்க்குறதையும் காதால் கேட்குறதையும் வச்சு டிசைட் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் கிறிஸ்தவன் அதை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி அதை வச்சு டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு டாக்டருக்கு ஏதோ ஒரு கட்டி உடம்புல டாக்டர் போய் பார்க்க போகிறோம். டாக்டர் சொல்கிறார், இது கேன்சர் மாதிரி இருக்குது, எதுக்கும் ஒரு பயாப்சி டெஸ்ட் அனுப்பலான்னு சொல்கிறார். இதை கேட்டவுடனே மனசில் என்ன வருது? சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறோமா, இல்லை பயம் வருதா? பயம் வருது. ஏன்னா இந்த வார்த்தை நமக்கு, அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை நமக்கு திரும்பி திரும்பி காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே தான் நம்மளுடைய ப்ராப்ளம். இந்த டாக்டர் சொன்ன வார்த்தை ஒலிக்குதா, இறை வார்த்தை நம்ம காதில் ஒலிக்குதா? ஓகேங்களா? நம்ம இந்த வார்த்தை நிறைய நேரத்தில் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரீசன் என்னென்னா, மனிதர்கள் சொல்கிற வார்த்தையை நம்ம திரும்ப 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 யோசிக்கிறோம். யாராவது ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நம்ம
மீண்டும் மீண்டும் அதை யோசித்து கஷ்டப்படுறோம் இல்லையா? கணவர் சொன்ன ஒரு கஷ்டமாக, ஒரு மனசு கஷ்டப்படுற ஒரு கணவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், குறிப்பாக ஒரு சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். எத்தனை முறை அதை யோசித்து பார்க்குறாங்க? பார்க்குறீங்களா இல்லையா? இல்லை கோபமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இல்லை உங்களுடைய அப்பா அம்மாவை குறித்து ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன ஆகுது? நினச்சி பார்க்குறோமா இல்லையா? அதுதான் ஆண்டவர் அதுதான் செய்யக்கூடாதுன்றார். அப்படி ஒரு வார்த்தை யார் வாயிலாவது வந்ததுன்னா அந்த வார்த்தையை தூக்கி தரப்பட்டு ஜீசஸ் நம்மளை குறித்து என்ன சொல்கிறாரோ அதை யோசிக்கணுன்றாங்க. இப்போ நீ ஒன்றும் உருப்பட மாட்டேங்கிற, நீ ஒன்றும் சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்மளை குறித்து சொல்கிறாங்க. இல்லை ஒரு டீச்சரே சொல்கிறாங்க, நீ மக்கா இருக்கிறடான்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வார்த்தையை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக கடவுள் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லியிருக்காரோ அந்த வார்த்தையை தியானிக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? நம்மளை படைச்சிட்டு மிகவும் நல்லதாக கண்டார்ன்னு இருக்கு. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையை பார்த்தீங்கன்னா, 6வது நாள் மனிதனை படைத்து முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது வரைக்கும் நல்லா இருந்துடாது, கடைசியில் 6வது நாள் மிகவும் நன்றாக உள்ளதுன்னு சொல்கிறார். நம்மளை படிச்சுட்டு அப்படி தான் ஒவ்வொரு மனிதனையும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சூப்பர்ன்றார். ஆனால் அந்த உலகம் என்ன சொல்லிக் கொடுக்குது? நீ மக்கு, நீ பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, உனக்கு கலர் கம்மியாக இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க உலகத்தில். நம்ம இந்த உலகம் சொல்கிற வார்த்தையை எடுக்கிறோமா, ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிற வார்த்தையை எடுக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ என் கண்ணில் விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள்னு சொல்கிறார். நம்ம அதை சிந்திச்சுட்டு இருக்கிறோமா, இல்லை இந்த உலகம் நம்மக்கிட்ட சொன்ன வார்த்தையை சிந்திச்சுட்டு இருக்குமா? கடவுள் சொன்னதை நம்ம சிந்திச்சோன்னா மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்காக வரும். மனிதர்கள் சொல்கிறத சிந்தித்தோம்னா நமக்கு மன கஷ்டமும் வேதனையும் தான் வரும். அதனால் எதை நாம் யோசனை செஞ்சிட்ருக்கோன்றது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அப்போது சண்டைக்கு நம்ம மனசு சண்டைக்கு ரெடியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆன்மீக போராட்டம், ஃபிசிக்கல் போராட்டம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியோடு போராடுகிறோம். நம்முடைய போராட்டம் இந்த உலகு சார்ந்தது அல்ல. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நமது போராட்டம் இந்த உலகு சார்ந்தது அல்ல. அதுலேயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான், நம்ம மனிதனோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணில் பார்க்குறதுல சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. காணாத உலகத்தில் நாம் சண்டை போடணும். காணாத உலகத்தில் சண்டை போடணும்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் சண்டை போடுறோம் இல்லையா? ஆன்மீக உலகத்தில் சண்டை போடணும். ஆன்மீக உலகத்தில் சண்டை போடுறதுக்கு ஆவியானவர் நமக்கு ஒரு 6 ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார். விசுவாசம் என்ற கேடயத்தை கொண்டு சாத்தானின் தீக்கணைகள் அனைத்தையும் உங்களால் அணைக்க முடியும். எபேசியர் 6வது அதிகாரம் 12லேருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, உண்மையை இடைக்கட்சியாக அணிந்து கொள்ளுங்கள், நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள், ரட்சிப்பை தலை சீராவாக சூடிக்கொள்ளுங்கள் இல்லையா? விசுவாசம் எனும் கேடயத்தை கொண்டு சாத்தானுடைய தீக்கணைகள் அனைத்தையும் அணைத்து விட முடியும். நற்செய்தியை பகிர்றதுக்குள்ள ஆயத்த நிலையை பாதரட்சியாக அணிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது 17 பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவி கொடுக்கும் இறை வார்த்தையை போர்வாளாக கையில் ஏந்தி கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள், இதில் 6 ஆயுதத்தை ஆண்டவர் சொல்கிறார் சண்டை போடுறதுக்கு. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆயுதங்கள், ஃபிசிக்கல் ஆயுதம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் நம்ம சண்டை போடுறதுக்கு, ஆவிக்குரிய உலகத்தில் சண்டை போடுறதுக்கு 6 ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார். இதில் 5 ஆயுதங்கள் சாத்தான் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்குரிய தற்பாதுகாப்புக்கான ஆயுதங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது விசுவாசம். விசுவாசம் இருந்ததுன்னா சாத்தானுடைய தீக்கணைகள் அனைத்தையும் உங்களால் எதிர்த்து நிற்க முடியும். ஓகே, ஒருத்தர் எடுத்து படிங்க பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம். நோட் பண்ணிக்கோங்க, இதை கொஞ்சம் படித்து தியானிங்க. இதை மட்டும் எடுக்கணும்னா நம்ம ஒரு 2 வாரம் எடுக்கலாம். பட் நான் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். ஓகே, சிஸ்டர் 16 மட்டும் படிங்க சிஸ்டர். எபேசியர் 6:16. ஒரு செகண்ட், நம்ம இங்கே ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வரவங்களாம் படிக்க வேண்டாம், மற்றவங்க படிக்கட்டும். இந்த பிரேயருக்கு வரவங்க படிக்கட்டும். எஸ். என்னிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்கு? பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமா என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும்.
நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்ததுன்னா சாத்தான் என்ன தான் ட்ரிக் பண்ணாலும் நம்மளை டச் பண்ண முடியாது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். நம்பிக்கை என்னும் கேடயத்தை கையில் ஏந்தி கொள்ளுங்கள் இல்லையா? இந்த எந்த சூழ்நிலையிலும் என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். இந்த இந்த புத்தகத்தை யாருக்கு எழுதின? இவர் ஒரு ரோமர் போர் வீரர்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அதை வச்சு சென்ட் பால் எழுதுறாரு. ரோமர் போர் வீரர்கள் என்ன மாதிரி ஒரு போர் கவசங்களை அணிந்திருப்பாங்களோ அதை ஸ்பிரிச்சுவலாக எழுதுறாரு. அப்போ அவங்க நீங்கள் போர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா கையில் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கேடயம் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் கூட அந்த பழைய காலத்து இதெல்லாம் எக்ஸிபிஷன் போய் பார்த்தீங்கன்னா கேடயம் ஒன்று கையில் பிடிச்சிட்டு யாராவது வாளில் வெட்டினாங்க இதை வச்சு தடுத்துட்டு இன்னொரு கையில் வாழை வச்சு சண்டை போடுவாங்க. அப்போ சாத்தான் நமக்கு எதிராக செயல்படுகிற அவன் அனுப்புகிற எல்லா தீக்கணைகளையும் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு அவன் என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் நம்பிக்கை இன்னும் கேடயம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நம்ம பிளாக் பண்ண முடியும். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுது. அதற்கு அடுத்த வார்த்தை பாருங்கள், மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாள். இங்கிலீஷில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கிலீஷில் நான் ஒரு முறை அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். The word of the Spirit which is the word of God. அதாவது ஆவியானோர் கொடுக்கும் வார்த்தையை பயன்படுத்துங்கன்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நல்லா கவனித்து பாருங்கள். இதில் 2 வார்த்தைகள், இறை வார்த்தையில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரேமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகோஸ் அப்படின்னா நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், வேணால் எழுதிக்கோங்க. லோகோஸ் LOGOS. லோகோஸ் அப்படின்னா எழுதப்பட்ட இறை வார்த்தை. இப்போ நம்ம பைபிள் எழுதப்பட்ட இறை வார்த்தை இல்லையா? இப்போது இந்த வார்த்தையை வச்சு ஃபைட் பண்ணும்போது பவர் கம்மி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு இறை வார்த்தையை ஒரு சகோதரர் சொல்லி ஜெபிக்கிறார், குணமாக மாட்டேங்குது. அதே வார்த்தையை இன்னொரு சகோதரர் சொல்லி ஜெபிக்கிறார், ஒரு மனிதர் குணமாகிறார். இப்போ இறை வார்த்தையில் வேற்றுமை இருக்குதா, சொல்கிறவருடைய நம்பிக்கையில் வேற்றுமை இருக்குதா? சொல்லுங்க. இறை வார்த்தையில் ஒரு சேஞ்ச் சொல்றவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. இறை வார்த்தை வேலை செய்தா வேலை செய்யலையான்னு சொல்லிட்டு. சரி, இறை வார்த்தைக்கு சக்தி கொடுக்கறது நம்முடைய நம்பிக்கை தான். நல்லா நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்போ இறை வார்த்தை சக்தி இல்லையான்னு சொல்லணும் அப்படி நினைக்க வேண்டாம். இறை வார்த்தை ஃபுல் சக்தி உள்ளது. ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த சக்தி, இறை வார்த்தையுடைய சக்தியை வெளிக்கொண்டு வருவது நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. இப்போது ஒரு உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர், அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் ஒரு ஊழியர். அவரை பார்க்குறதுக்கு ஒரு அம்மா போகிறாங்க. அவருடைய கணவன் பேர் குடிகாரர். அப்போ அந்த ஊழியக்காரரை போய் சொல்கிறாங்க, அவர் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், பெரிய கூட்டத்து நடுவில் இவங்க போயிட்டு மீட் பண்ணி, இந்த மாதிரி என்னுடைய கணவர் டெய்லி குடிச்சிட்ருக்கிறாரு, வருஷக்கணக்காக குடிக்கிறார். குடிக்கிறது மட்டும் கிடையாது, டெய்லி குடிச்சிட்டு இந்த அம்மாவோட சண்டை போடுறது, இவங்களை போட்டு அடிக்கிறது, இதே வேலை. இப்போ அவங்க ரொம்ப நொந்து போயிட்டு அந்த ஊழியக்கார்ட்ட சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஏம்மா எனக்கு டைம்லாம் இல்லை, உங்கள்கிட்ட கையில் கர்ச்சீஃப் இருக்கான்னு கேட்குறாரு. அந்த அம்மா கர்ச்சீஃப் இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அவர் கையில் இந்த கர்ச்சீஃப் இப்படி எடுத்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கையில் கொடுக்குறாரு. இதை அவர் நைட் படுக்கும்போது அவர் தலையணை உள்ளே வச்சு தான் தச்சுட்டு படுத்துருங்க, ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு சொல்கிறார். இந்த அம்மா என்ன நினச்சாங்க, வீட்டில் ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்காரக்காக ஜெபிப்பார், நல்லா அழுது கஷ்டப்பட்டு ஒரு மன உருக்கத்தோடு ஜெபிப்பார் அப்படின்னு நினச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு பெரிய ஊழியக்காரன்னு சொல்கிறாங்களா, அவர் சொல்கிறது செய்யலான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அவர் கணவன் படுக்கிற தலையணைக்குள்ளே இந்த கர்ச்சீஃபை வச்சு உள்ளே தைச்சி வச்சிடறாங்க. கணவன் எப்பவும் போல் குடிச்சிட்டு வராரு, இந்த மாட்டை சண்டை போடுறாரு, போட்டு அடிக்கிறாரு, தூங்குறாரு. இவங்க நைட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஏதாவது இவர்கிட்ட மாற்றம் வருமா ஏன்னா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு காலைல ஆஃபீஸ்க்கு எழுந்துச்சி போகிறார். அப்போ இந்த அம்மாவுக்கு சுத்தமாக நம்பிக்கை போச்சு. இப்போ அந்த ஊழியக்காரர் திட்டுறாங்க, இந்த ஆள் என் கஷ்டம் தெரியாமல் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவார்னு பார்த்தா அசால்ட்டாக சும்மா ஒரு கர்ச்சீஃபை கையில் கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி மனசில் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. இப்போது வேலைக்கு போன கணவர் நார்மலாக ஒரு 6 மணிக்கு வராருன்னா அன்றைக்கி 3 மணிக்கே வீட்டுக்கு வரார். கதவு தட்டார், பார்த்தா சட்டைக்கட்டுலாம் கிழிஞ்சு போயிருக்கார், உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எல்லாம் என்னை கொல்ல பார்க்குறாங்க, எங்கே போனாலும் எனக்கு என்னை சாகடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த அம்மாவுக்கு புரியல, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நான் காலையில் போகும்போதே பாருக்கு போனேன் குடிக்கிறதுக்கு, அவன் குடியில் விஷம் கலந்துட்டான்,
என்ன ஆயிருக்கு, இவருக்கு குடியை பார்த்த உடனே விஷம் இருக்கிற மாதிரி இவருக்கு மனசில் வருது. காலையில் ஒரு பாரில் போய் குடிக்க போயிருக்கிறாரு, அவங்க கொடுத்த உடனே இவர் கண்ணுக்கு விஷம் கலந்த மாதிரி தெரியுது மனசில். அப்போ அங்கே சண்டை போடுறாரு, அவன் திட்டி அனுப்புகிறான். திரும்பி பாதியிலே மத்தியானத்துக்கு மறுபடியும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் ஒரு பாருக்கு போகிறாரு. அங்கேயும் இதே மாதிரி போய் சண்டை போட்டு, அங்கே நீ என்னை கொல்ல ட்ரை பண்ணுற, குடியில் வந்து விஷம் கலந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பாரில் உள்ள ஆளுகிட்ட சண்டை போட்டு அவங்க அடித்து திருப்பி இங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரியுது, ஏதோ ஒன்று வேலை செய்யுது இல்லையா. இது வரைக்கும் நல்லா குடிச்சிட்டு இருந்த மனசில் குடியை பார்க்கும்போது என்ன மனசில் தோணுது, ஏதோ விஷம் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க உண்மையெல்லாம், நான் ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன், அவர் ஜெபிச்சார் உங்களுக்காக, அந்த ஆளுக்காம அவர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆள் மேலே இவருக்கு பயங்கர கோவம். எந்த ஆளுன்னு சொல்லி இவர் கூப்பிட்டு போகிறார். இந்த அம்மா அடுத்த நாள் அது தியானம் நடந்துட்டு இருக்குது. அடுத்த நாள் தியானத்துக்கு இவர் கூப்பிட்டு போகிறான். இவர் அந்த ஊழியக்காரர் பக்கத்தில் வந்தாலும் சைலண்ட்டாக பொட்டி பாமா அடங்கிட்டார். கடவுளுடைய வல்லமை அந்த ஊழியக்காரர் இருந்ததுனால. அப்போ போயிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். இந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா இந்த ஆள் ஒன்றுமே ஜெபம் பண்ணல, சும்மா அப்படி கையை தூக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ அந்த ஊழியர் போய் கேட்குறாங்க, பிரதர் நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணீங்க இவருக்காக? நான் எத்தனையோ வருஷ கணக்காக இவருக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், ஒன்றும் நடக்கலை. நீங்கள் சும்மா ஒரு செகண்ட் இப்படி ஏதோ பண்ணீங்க, சரியாகி போச்சு, அவர் கம்ப்ளீட்டாக புதிய ஒரு மனிதனாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்ல, நான் ஒன்றும் சொல்லலம்மா, என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, இந்த ஆள் இதோட குடியை நிறுத்திட்டோன்னு சொல்லிட்டு உன் கையில் கொடுத்தேன், வேறு ஒன்றும் பண்ணலன்றார். இந்த வார்த்தைக்கு நமக்கு தெரியுமா தெரியாதான்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். இதை வச்சு எத்தனையோ முறை ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. மற்றவங்க ஜெபிக்கும் போது அந்த அற்புதம் நடக்கலைன்னா வார்த்தையில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம எந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறோமோ அதுதான் நம்மளை வேற்றுமைப்படுத்துகிறது. இறை வார்த்தை வல்லமையானது. அந்த வல்லமையை வெளிக்கொண்டு வருவது நம்முடைய நம்பிக்கை. ஓகேங்களா? அதனால் நம்ம இறை வார்த்தையை பயன்படுத்தும் போது நடந்துச்சுன்றது உறுதியாக நம்பினோம்னா அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இறை வார்த்தையை 2 வகையான வார்த்தைகள் ஒன்று இருக்குது. ஒன்று எழுதப்பட்ட இறை வார்த்தை. இப்போ நம்ம ஒரு வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மக்களுக்கு நம்ம ஒரு வார்த்தையை கொடுக்குறோம். பிலிப்பியர் 4:19 இதை அறிக்கை பண்ணுங்க. என்ன சொல்லுது அந்த வார்த்தை? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். இது இந்த வார்த்தை பணத்துக்கு மாத்திரம் இல்லை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அப்போ ஆண்டவர்ன்றது யாரை குறிக்குதுங்க? பிதாவாகிய சர்வேஸ்வரன் இயேசு கிறிஸ்து வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு, யாருடைய செல்வத்தை கொண்டு? பிதாவுடைய செல்வத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து வழியாக என்னுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார்னு இருக்குது. வெறும் பண கஷ்டம் மாத்திரம் கிடையாது. அப்போ நீங்கள் பூரணமாக விசுவசித்தீங்கன்னா இந்த வார்த்தையை எந்த தேவைக்கும் பயன்படுத்தலாம். பண கஷ்டத்துக்கும் பயன்படுத்தலாம், பையனுக்கு படிப்பு வரல அதுக்கும் பயன்படுத்தலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை அதுக்கும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எதற்காக இருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போது நீங்கள் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது இது சாதாரண ஒரு எழுதப்பட்ட இறை வார்த்தையாக தான் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் சொல்லி விசுவசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே எழுதப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இந்த வார்த்தை அறிக்கை பண்ணும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு மனசில் கொஞ்சம் நேரத்தில் மனப்பாடம் ஆகுது. ஆனால் இங்கே இருக்கிற வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு போகணும். எப்போ இருதயத்துக்கு போகணும்னா, நாம் எப்பொழுது இந்த வார்த்தையை முழுமையாக நம்புகிறோமோ அப்பொழுது இந்த வார்த்தை இருதயத்துக்கு போகும். அப்போ நம்ம ஒரு சில வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லும்போது சில சகோதரர்கள் வந்து கேட்குறாங்க, பிரதர் நான் இதை டெய்லி அறிக்கை பண்ணுறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பிரதர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணால் நடந்துட போகிறது கிடையாது. வார்த்தையை விசுவசித்தால் நீங்கள் கேட்குறது நடக்கும். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ண சொல்கிறதுடைய நோக்கமே, இதை அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் காதில் கேட்குறதுனால கேட்க கேட்க உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்னு வார்த்தை சொல்லுது. அதனால் நீங்கள் நம்புவீங்கிறதுக்காக தான் நம்ம அறிக்கை பண்ண சொல்கிறோம். எதுக்காக அறிக்கை பண்ண சொல்கிறோம்? இந்த இறை வார்த்தையை நம்ப வேண்டும் என்பதுக்காக அறிக்கை பண்ண சொல்கிறோம். அது அப்போ முக்கியம் என்னது? இந்த வார்த்தையை நம்புவது முக்கியம், அறிக்கை பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அறிக்கை பண்ண சொல்கிறதுக்கு காரணமே நம்ம இதை நம்ப வேண்டும் அப்படின்னு தான். அன்னை மரியாள் வார்த்தையை அறிக்கை பண்ணலை இல்லையா? அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க? உள்ளத்தில் வச்சு தியானிக்கிறாங்க. அப்போது 2 வகையில் உங்களுக்கு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, வார்த்தையை அறிக்கை செய்யும்போது நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போது நம்முடைய அவநம்பிக்கை போய் நமக்கு இந்த வார்த்தை மேல் நம்பிக்கை உண்டாகும்.
எப்பொழுது அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கை உண்டாகுது, நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தை எழுதப்படுகிறது. அதே போல் நாம் தியானிக்க 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 அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, ஓகேங்களா? ஒரு பயம் வருது, அந்த ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஓகே, டாக்டரே ஒன்று சொல்கிறார், உனக்கு ஒரு நோய் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் நோய்ப்பா அப்படின்னு சொல்கிறார். இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது மனசில் ஒரு எண்ணம் வரும், ஐயோ நமக்கு ரொம்ப ஆபத்தோன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை வரணும். என்ன வார்த்தை? அவருடைய தழும்புகளால் நீ குணமாயிட்டேன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்காமலே உள்ளத்திலேருந்து ஒரு வார்த்தை வரும். இதுதான் ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை. நாம் இருதயத்தில் நம்பிக்கையோடு விதைத்திருந்தான்னா ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய இருதயத்திலிருந்து ஆவியானவர் பேசுவார். இந்த வார்த்தைக்கு பேர் தான் ரேமா வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஒன்று நாம் படிக்கிற வார்த்தை, எழுதப்பட்ட இறை வார்த்தை, நம்ம அறிக்கை பண்ணுற இறை வார்த்தை. இன்னொன்று ஆவியானவர் நம் உள்ளத்திலிருந்து கொடுக்குற வார்த்தை. ஒரு பிரச்சனை நேரத்தில் நமக்கு உள்ளத்திலிருந்து ஆவியானவர் வார்த்தையை கொடுப்பார். இந்த வார்த்தை தான் பவர்ஃபுல் டூல். உலகமே எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடுக்குற இந்த வார்த்தையை கொண்டு நாம் அதை முறியடிக்க முடியும். இந்த வார்த்தைக்கு பேர் ரேமா வேர்டுன்னு பேர். ரேமா, RHEMA, ரேமா வேர்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அது கரெக்டாக புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இப்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருத்தர் வரார். வந்து, ஆண்டவரே என்னுடைய ஊழியன் ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவனை குணமாக்குங்கன்னு சொல்கிறார். இதில் பாருங்கள், ஜைரஸ்க்கும் இதுக்கு உங்களுக்கு வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கணும் இல்லையா? ஜைரஸ் வந்து யாயீர், தமிழில் யாயீர்னு இருக்குது. அந்த யாயீர் என்பவர் தொழுகை கூடத்தின் தலைவர். அவருடைய மகள் சாக கிடக்கிறாள். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு வந்து என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? இந்த தொழுகை கூடத்து தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் ப்ரீஸ்ட் மாதிரி அந்த ஒரு ஜெப கூட்டத்துக்கு இன்சார்ஜ் அவர் தான். இல்லை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு வச்சுக்கோங்களேன். கரிஸ்மேட்டிக் லீடர் மாதிரி ஒரு ஜெப கூட்டத்துக்கு லீடர் அவர். இன்னொரு பக்கத்தில் பார்க்குறோம், நூற்றுக்கு அதிபதி. அவர் யூதரே கிடையாது, பிற இனத்தாரை சேர்ந்தவர், ஒரு போர் வீரர். நூற்றுக்கு அதிபதி அப்படின் போது 100 பேருக்கு அதிபதி அவர். அவருக்கு கீழே ஒரு 100 போர் வீரர்கள் இருக்கிறாங்க. இப்போது இந்த யாயீர் வந்து கேட்கும்போது, ஆண்டவர் ஓகே நானும் வரேன். அவர் என்ன சொல்கிறார்? வீட்டுக்கு வந்து என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாரு. ஜீசஸ் போயிட்டு ஜெபம் பண்ணுறார். அதுக்கு நடுவில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது, கொஞ்சம் டிலே ஆகி, இருந்தாலும் இயேசு கிறிஸ்து போய் அந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிறார். இங்கே நூற்றுக்கு அதிபதி வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பதில் சொல்கிறாரு? ஆண்டவரே, என் இல்லத்துக்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும். வார்த்தையை கரெக்டாக சொல்கிறீங்க சிஸ்டர், ஆனால் அதோடைய பின்னால் இருக்கிற மீனிங் புரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது இவர் என்ன சொல்கிறாரு? ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை கூட நீங்கள் கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறாரு? நான் ஒரு அதிகாரி, நான் ஒருத்தனை போனால் போவான், ஒருத்தனை வானா வருவான், கரெக்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்றாரு. இதை கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சு? இதை படிக்கும்போது ஏன் இருந்தாலும் இப்படி இதெல்லாம் சொல்கிறாரு? நான் ஒருத்தனை போவான், வானா வருவான், அவருடைய பெருமையை சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தோணுச்சு இதை படிக்கும்போது? யாருக்கும் தோணல? உங்களுக்கு தோணுச்சு. வெரி குட். அந்த ஓகே, அந்த மாதிரி நம்மளுக்கு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தோணுச்சு. நம்ம அதை தியானித்து பார்க்கணும். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் வந்து ஒருத்தனை அதிகாரத்துக்கு உட்பட்டவன், ஒருத்தனை போனால் போவான், வானா வருவான், அதே போல் உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறான். அதுதான் அவனுடைய மீனிங். அவனுடைய மீனிங் என்ன? எனக்கு கீழே 100 வேலைக்காரன் இருக்கிறான், 100 போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த போர் வீரர் நான் ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னால் போவான், வான்னு சொன்னால் வருவான். அதே போல் இந்த நோய் உமக்கு கட்டுப்பட்டது, உங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டது. அதனால் நீங்கள் வரணும்னு இல்லை, என்ன மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த நோய் அதுலேருந்து அவன் விடுபட்டுருவான். இதை மீன் பண்ணி தான் அவர் சொல்கிறார் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்கள். இதை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுறார். ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டினா என்னன்றது அவனுக்கு தெளிவாக புரிஞ்சுது. இதுக்கு பேர் என்னது? நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்துருக்கிற அதிகாரம் என்னன்றது அவனுக்கு புரிஞ்சுது. நமக்கும் கடவுள் அதிகாரம் கொடுத்துருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி.
ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுள் கொடுத்த அதிகாரம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த நோய் போகும். அப்போ அந்த அந்த விஷயத்தை அந்த அதிகாரி தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கார். நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்டவனை நான் ஒரு வார்த்தை போன்னு சொன்னால் போகிறான், வான்னு சொன்னால் வருவான். அதே போல் உம்மிடம் அதிகாரம் இருக்குது, இந்த நோயை தரத்துறதுக்கு, ஓட்டுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. அதனால் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் ஊழியக்காரன் குணமடைவான். இதை பார்த்து தான் ஆண்டவர் பக்கத்தில் வர எல்லா யூதர்களை பார்த்து சொல்கிறார், யூதரிடம் ஒருத்தட்டும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு பேர் தான் ரேமா. நீ ஒரு ஜீசஸ் சொல்கிற ஒரு வார்த்தை. இப்போ ஜீசஸ் சொன்ன வார்த்தைக்கும் பைபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கும் பைபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நல்லா சைலண்டாக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைக்கும் ரெண்டும் ஒண்ணு கிடையாது சிஸ்டர். பைபிள் வார்த்தை வந்து இறைவாக்கினதால் எழுதப்பட்டது. பைபிள் வார்த்தை இறை வாக்குறாங்க எழுதுறாங்க, ஆனால் அது சொல்லிக் கொடுக்குறது பரிசுத்த ஆவியானது, அதுவும் கடவுளுடைய வார்த்தை தான். ஓகே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஜீசஸ் பேசுகிற வார்த்தை அவருடைய வாய்ஸும் சேர்ந்து வருது, குரலும் சேர்ந்து வருது. ஓகேங்களா? இப்போது இயேசு கிறிஸ்துவின் குரல் வரும் பொழுது அவருடைய நம்பிக்கையும் அதில் சேர்ந்து வருது, அவருடைய வல்லமையும் சேர்ந்து அதில் வருது. வார்த்தையை சும்மா எழுதி கொடுக்கும்போது அந்த குரல் கிடையாது அங்கே. இப்போது பிதா உலகத்தை உண்டாக்கும் போது எழுதி கையில் கொடுத்து உலகத்தை உருவாக்கலை, வார்த்தையை உச்சரித்து உலகத்தை உருவாக்குகிறார். அப்போ அந்த கடவுளுடைய குரல் கேட்டு தான் வானதூதர்கள் செயல்படுவார்கள். சங்கீதம் திருப்பாடல் 103:20. திருப்பாடல் 103:20 யாராவது படிங்க பார்க்கலாம். இந்த வித்தியாசம். ஓகே, ஒரு செகண்ட் ஜஸ்ட் நீங்கள் படிக்க வேணாம், இங்கே வந்து இதுக்கு ப்ரேயருக்கு வரவங்க படிக்கட்டும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் குரூப்பில் வந்து நான் நிறைய முறை பேசியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். புதுசாக வந்தவங்க அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்றேன். நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்காக மற்றவங்களை படிக்க சொல்கிறேன். நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று வந்து எழுதப்பட்ட இறை வாக்கினர்களால் எழுதப்பட்டது, ஆனால் அது பரிசுத்தாவி தான் தூண்டுதலை கொடுக்குறாரு, அது கடவுளுடைய வார்த்தை, ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு உயிரூட்டுவது நம்முடைய நம்பிக்கை, அல்லது அந்த வல்லமையை வெளிக்கொண்டு வருது நம்முடைய நம்பிக்கை. இப்போ ஜீசஸ் பேசும்போது அவருடைய நம்பிக்கை அதில் சேர்ந்து வருது இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் குரல் வரும் பொழுது அவருடைய நம்பிக்கையும் சேர்ந்து அதில் வருது. அதனால் அந்த அவர் சொல்கிற வார்த்தை முழுக்க 100% நடைபெறுகிறது. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை போல நடக்கணும்னா நம்மகிட்ட அந்த நம்பிக்கை இருக்கணும். ஓகே, இந்த வார்த்தை இப்போ யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். திருப்பாடல் 103:20. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் தூதர்களே அவரை அவர்கள் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரை ஆண்டவரை போற்றுங்கள். ஓகே, ஓகே, நம்ம 19 இருந்து படிக்கலாம். ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிறுவியுள்ளார், அவரது ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் அமைத்துள்ளார், அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. ஆண்டவரின் தூதர்களே அவரது சொல் கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரை ஆண்டவரை போற்றுங்கள். ஆமென், அல்லேலூயா. இதுல என்ன சொல்லிருக்கு? ஆண்டவரின் தூதர்களே, அவர் தம் சொல் கேட்டு நடக்கும் தூதர்களே. இப்போ வானதூதர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எழுதப்பட்ட வார்த்தையை கேட்டு நடப்பாங்களா, ஆண்டவருடைய சொல்ல கேட்டு நடப்பாங்களா? எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு அதை செய்கிறாங்க. ஒளி உண்டாகட்டும் அப்படின்றாரு, ஒளி உண்டாகுது இல்லையா? ஆண்டவர் என்ன வார்த்தையை உச்சரிக்கிறாரோ அதை செயல்படுத்துவது இந்த வானதூதர்கள். அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நடக்கிறாங்க. இப்போது எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை அப்படின்னு பார்க்கலாம். சாரி, நாட் எபிரேயர், எபிரேயர் 1. ஒரே செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன்.
எஸ், எபிரேயர் 1:14. அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போரது தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா? ஓகே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதில் புனித பவுல் வானதூதர்களை பற்றி சொல்கிறார். வானதூதர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? அவங்க யாருக்கு ஊழியம் புரிஞ்சாங்க? கடவுளுக்கு ஊழியம் புரிகிறாங்க, நமக்கும் ஊழியம் புரிகிறாங்க. அதுதான் அங்கே சொல்கிறார். அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? மீட்பை உரிமை பெற இருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா? மீட்பை யார் உரிமை பெற போகிறாங்க? இப்போ யார் மீட்பை உரிமை பெற போகிறாங்க? மீட்பை உரிமை பெற போகிறோன்னா ரட்சிக்கப்பட போகிறவங்க இல்லையா? யார்? வெரி குட். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட போகிறாங்களோ அவர்களுக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவான்னு சொல்கிறாரு. அப்போது இந்த வானதூதர்கள் கடவுளுக்கு ஊழியம் புரிகிறார்கள். அதே போல் யாரெல்லாம் கடவுளை நம்பி அவருடைய பிள்ளைகளாக மாறி மீட்பை உரிமை பெற இருக்கிறாங்களோ, பெற்றுக்கிட்டவங்கள இருக்கிறவங்க, நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தொண்டாற்றுவதற்காக கடவுள் அவர்களை அனுப்பியிருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பாடி கார்டு அமைச்சிருக்கார். இந்த பாடி கார்டு நம்ம இறை வார்த்தையின் பிரகாரம் நம்பிக்கையோடு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக செயல்படுவாங்க. எப்படி பிதா சொல் கேட்டு நடக்கின்ற வானதூதர்கள் பைபிள் சொல்லுது. இப்போ நம்ம சொல் கேட்டு வானதூதர்கள் நடக்கணும்னா நம்ம சொல் கடவுளுடைய சொல் மாதிரி இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகணும்? நம்ம பேசுகிற வார்த்தை இறை வார்த்தைக்கு முரண்பாடாக பேசக்கூடாது, இறை வார்த்தைக்கு ஏற்றபடி பேசணும். அதே நேரத்தில் நம்பிக்கையோடு பேசும் பொழுது இந்த வார்த்தை கடவுளின் வார்த்தையாக வானதூதர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் ஓகே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நோய் வெளியேறட்டும்னு சொல்லும்போது இது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கா, சரியாக இருக்கா? இந்த நோயை துரத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? ஆமாம். நோயை குணப்படுத்துறது வெரி குட். நோயை குணப்படுத்துறதுக்கு கடவுள் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். என்னை விசுவசிப்பவன் நோயாளி மேல் கை வைப்பான், நோய் குணமாகும் இருக்கார். என்னை விசுவசிப்பன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஜீசஸ் சொன்ன மாதிரி சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அப்போ இறை வார்த்தைக்கு ஏற்றபடி இருக்குது. இதை சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு சொன்னோம்னா இதை செயல்படுத்துறது யாருடைய வேலை? ஓகே, வானதூதர்களுடைய வேலை. அவங்க செய்வாங்க இது. ஓகேங்களா? இப்போ நல்லா யோசித்து பாருங்கள். நாம் இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லும்போது இது கடவுளின் பிள்ளையுடைய வார்த்தையாக வானதூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம மறுபடியும் கண்டிஷன் கரெக்டாக நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நம்பிக்கையோடு உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது இது கடவுளின் பிள்ளைகள் கொடுக்கிற கட்டளையாக வானதூதர்கள் ஏற்றுக்கொண்டு அதை நிச்சயமாக செயலாற்றுவார்கள். இதை செய்யாமல் நீங்கள் 1000 ஜெபம் பண்ணாலும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுவது உறுதி கிடையாது. நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார் ஆண்டவர், புரியுதுங்களா? நம்ம ஜீசஸ் பண்ண ப்ரேயருக்கும் பரிசேயர் பண்ண ப்ரேயருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. அவங்க ஜீசஸை பார்த்து என்ன சொல்கிறாங்க? இவர் அதிகாரத்தோடு போதிக்கிறார். மற்றவங்க ரொம்ப அருமையாக போதிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கு. ஆனால் அதிகாரம் இல்லை. இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவனுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்துருக்கார். கடவுளுடைய பிள்ளை என்ற அதிகாரம் கொடுத்துருக்கிறார். கடவுள் சிலுவையில் பெற்றுக் கொடுத்த எல்லா கிருபைக்கும் நம்மளுக்கு பாக்கியமானவர்கள், நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியும். அவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தமும் நமக்காக கொடுத்துருக்கிறார். அப்போ அதை உரிமை பேராக நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா தைரியமாக போல்டாக நம்பிக்கையோடு சொல்லும்போது அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம அழுது புலம்புறதுல அர்த்தம் கிடையாது. உங்கள் ஜெப முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ப்ரேயர். ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைவேறி விட்டதுன்னு சொல்லும்போது எல்லாம் நிறைவேறி விட்டதுன்னு சொல்கிறார் இல்லையா? இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டோமான்னு சொல்கிறார். அதான் முக்கியம். இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஆண்டவர் பிதா முதல்ல ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாலே முதல்ல உலகத்தை படைக்கிறாரு, ஒளியை படைக்கிறார், தண்ணியை படைக்கிறார், நிலத்தை படைக்கிறார், ஒவ்வொரு விலங்குகளை படைக்கிறார், பறவைகளை படைக்கிறார், செடி கொடிகளை படைக்கிறார்.
இன்னும் ஒரு வகையில் யோசித்து பார்த்தீங்கன்னா, மனிதன் இந்த உலகத்தில் கடைசி நாள் இந்த உலகம் அழியிற வரைக்கும் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் படைக்கிறார். கரெக்டா? 5 நாளில் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் அவர்களுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் தாது பொருட்களையும் வர்றதுக்கு தேவையான எல்லாவற்றையும் 5 நாளில் படைச்சு முடிச்சுட்டு தான் மனிதனையே கடவுள் உருவாக்குகிறார். மனிதனை உருவாக்கிட்டு அவனுக்கு இது வேணும் அது வேணும்னு ஆண்டவர் பண்ணலை. அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டு தான் மனிதனையே உருவாக்குகிறார். இப்போ பாவத்தில் விழும்போது இதெல்லாம் குறைபட்டு போகிறது இல்லையா, பழுதுபட்டு போகிறது. ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பலியினால் இது எல்லாவற்றையும் மறுபடியும் சரி செஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு, உனக்கு தேவையானது இந்த உலகத்தில் என்னை போல் நீ வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து விட்டேன் அப்படின்னு தான் உயிரை விடுறார். இதை நம்ம நம்பினோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிட்டாருன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அந்த நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறார். நீ என்கிட்ட கெஞ்சாத, உனக்கு தேவையான அனைத்தும் பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உடல் நலமாக இருந்தாலும் குடும்ப சமாதானமாக இருந்தாலும் அனைத்தையும் நமக்கு தேவையான அனைத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். இதுதான் புதிய ஏற்பாடுடைய மிக அருமையான ஒரு பாடம். நம்ம என்ன பண்ணுறோம், பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி இன்னும் கேட்குறோம். பழைய ஏற்பாடு எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு. புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது, இப்போ ஒரு தோட்டத்தில் பழம் இருக்குது, பசிச்சா நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சாப்பிட வேண்டியதான். நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம், ஆண்டவரே நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறோம். அது சரி கிடையாது. நம்பிக்கையில் நமக்கு அந்த பழத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம், நீங்களே எடுத்து கொடுங்க, நாங்கள் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கலான்னு தெரியல, நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னு நாங்கள் நம்பலைன்றோம். அதனால தான் சொல்கிறோம், உங்கள் ஜெப முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். புதிய ஏற்பாடு பிரகாரம் கடவுள் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து விட்டார். ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டாயிற்று, பூலோக ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. கலாத்தியர் 3:13-14 வசனம் பார்த்தோம்னா என்ன சொல்லுது, மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நமக்காக சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து விடுவித்து விட்டார். அந்த பழைய சாபம்லாம் போயிட்டு அதனால என்ன ஆகுது, அப்ரஹாமுடைய அனைத்து ஆசீர்வாதமும் பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்துட்டார். அப்போ என்ன அர்த்தம், இந்த அப்ரஹாமின் ஆசீர்வாதம்னு சொல்லும்போது இந்த உலகப்பூர்வமான அனைத்து ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு நம்ம அறிக்கை பண்ணால் நம்ம கையில் கிடைக்க போகுது. ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா கிடைச்சிருச்சுன்னா எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள், அப்போ நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் ஜெப முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே என் பையனை சரியாக்குங்க, எங்கள் வீட்டுக்காரரை சரியாக்குங்க. அப்படி கிடையாது. நல்ல வீட்டுக்காரர் தான், நல்ல மனைவி தான். நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரே நல்ல மனைவியை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, இதை நம்பி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட மனைவியாக இருந்தாலும் நல்ல மனைவி ஆகிடுவாங்க, எப்பேற்பட்ட கணவனாக இருந்தாலும் நல்ல கணவனாக மாறிட போகிறாங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் சொல்கிறது நடக்குன்றார். நீங்கள் மார்க் 11:23 பார்த்தீங்கன்னா, இந்த மலையை பார்த்து நம்பிக்கையோடு உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நீ இந்த பேர்ந்து கடலில் போய் விழு என்று கூறினால் என்ன ஆகும்? கடைசி வார்த்தை அது அப்படியே நடக்கும். அப்படி கிடையாது. படிங்க பார்க்கலாம், யாராவது மார்க் 11:23 படிங்க. அதான் இறை வார்த்தையில் நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக படி. அதான் கூர்ந்து கவனித்து படிக்கும்போது அது சொந்தமாக்கிக்க முடியும் நம்மளால். ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு லெட்டரும் இம்பார்ட்டன்ட். பைபிள் ஒவ்வொரு புள்ளியும் இம்பார்ட்டன்ட். அப்படிதான் சொல்கிறார். ஒவ்வொரு எழுத்தும் புள்ளி கம்மா கூட அழிஞ்சு போயிடாதுரா, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் மீனிங் உண்டு. மார்க் 11:23 கடைசி வார்த்தை சென்டென்ஸ் படிங்க பார்க்கலாம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவரேனும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என கூறி தாம் சொல்லியது நிறைவேறும் என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவும் இன்றி நம்பினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. கடைசியில் என்ன சொல்றாரு, நீங்க சொன்னபடி நடக்கும். என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொன்னாலும் நிறைவேறும் என தம் உள்ளத்தில்.
உள்ளத்தில் டவுட் இல்லாமல் நம்பிக்கையோடு நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும். என்ன சொன்னாலும் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், கடவுளே திட்டத்துக்கு உகந்ததாக இருக்கணும். இதை தான் யோவான் சொல்கிறார். 1 யோவானில் சொல்கிறாரு, நாம் கேட்பது கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் அறிவோம். அவர் நடக்கும்னு சொல்ல நமக்கு தெரியும்பா அதெல்லாம். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் இல்லையா? ஏன்னா அவர் அனுபவத்தில் சொல்கிறார். நம்ம கேட்குறது கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இருந்தால் நிச்சயம் அது கிடைக்கும், நமக்கு தெரியும். நமக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? நாங்கள் நிறைய முறை அந்த மாதிரி வாங்கியிருக்கோம், அதனால் எங்களுக்கு அது தெரியுன்றார். இப்படி இருக்கணும் நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் கேட்டால் கொடுப்பாருப்பா, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் கேட்டேன்னா கொடுப்பாரு. ஏன்னா அவர் கொடுத்துட்டார் ஏற்கனவே. நம்ம நம்பிக்கையோடு அறிக்கை செய்யணும். நீ சொன்னவாறு நடக்கும். என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். எப்போ? நான் முதல்ல சொன்னது போல, நீங்கள் சொல்கிற வார்த்தை கடவுளுடைய வார்த்தைக்கு உகந்ததாக, கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததாக, நம்பிக்கையோடு உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னவாறு நடக்கும் இல்லையா? நேற்று ஒரு சகோதரிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு, இந்த சகோதரி, இங்கே இருக்கிற ஒரு சகோதரிக்கு பெயின் ஆட்டோமேட்டிக்காக நின்று போச்சு. இப்போ இந்த பாருங்கள், வார்த்தையை நம்ம ஒருத்தருக்கு அறிவிக்கும் போது அது இன்னொருத்தர் நம்பும்போது அவங்களுக்கும் அந்த வார்த்தை பலன் கொடுக்கிறது இல்லையா? இப்போ இந்த வார்த்தை சொல்லும்போதே நம்ம சொல்கிறது நடக்குது. கரெக்டாக? அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை வெளிப்படுறதும் வெளிப்படாமல் இருக்கிறது நம்முடைய நம்பிக்கையில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது அவ்வளோ சூப்பர் வாழ்க்கை. உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது நடக்குது இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கிறோம், நாங்கள் ஏழைகள் தான், ஆனால் நாங்கள் பலரை செல்வந்தர்களாக மாற்றியிருக்கிறோன்றார். என்ன சொல்கிறார்? நாங்கள் ஏழைகள் ஆக இருக்கிறோம், ஆனால் பலரை செல்வந்தராக மாற்றியிருக்கிறோம். இந்த வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் ஏழையாக தான் இருக்கிறோம், காசு இல்லாமல் இல்லை, அவங்க தேவையில்லைன்னு இருக்கிறாங்க. நிறைய பணம் வந்தால் கடவுளை விட்டுருவோன்றதுனால இருக்கிறது போதும், சிம்பிளான ஒரு வாழ்க்கை போதும்னு வாழ்கிறார் அவர். அதனால் என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஏழையாக தான் வாழ்கிறோம், ஆனால் பலரை செல்வந்தர்களாக மாற்றியிருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, இவனை உலக செல்வத்தெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டவரே, ஒரு பிளஸ் பண்ண முடிஞ்சு போச்சு, அவன் கோடீஸ்வரன் ஆகிடுவான். எவ்வளோ பெரிய வல்லமை நம்முடைய வார்த்தைக்கு. பவுல் சொன்னால் நடக்குது, நம்ம சொன்னால் நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ஸ்டெப்ஸ் இதுதான். நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும், டவுட் இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லணும். ஏன்னா நமக்கு வல்லமை கிடையாது, அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த வல்லமை வெளிப்படுகிறது. இப்போ ஜீசஸ் சொன்னதுக்கு நம்ம சொல்றதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற வார்த்தை தான் இறை வார்த்தை. இறை வார்த்தை அவர் நம்பிக்கையோடு சொல்லும்போது நடக்குது. நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சந்தேகம் இல்லாமல் சொல்லணும். ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன்னு சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் அந்த வல்லமை வரப்போகுது, நம்மகிட்ட இருந்து வரப்போகிறது கிடையாது. வித்தியாசம் அது மாத்திரம்தான். இதை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன வல்லமை வெளிப்பட்டதோ அதே வல்லமை நாம் சொல்லும் போதும் வெளிப்படும். ஏன் தெரியுமா? இரண்டையும் செயலாற்றுவது பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அதை செயல்படுத்தினார். நமக்குள்ள அதே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அதே வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. இப்போ ஜீசஸ்குள்ள இருந்த பவர் நம்மகிட்ட இருக்குன்னா நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். எத்தனை பேருக்கு அதை நம்ப முடியுது? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த வல்லமை எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்றது நம்ப முடியுதா? யோசித்து பாருங்க. நீங்கள் தனியாக உட்காந்து இதெல்லாம் தியானிக்கணும். ஜீசஸ்குள்ளே இருந்த பவர் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நமக்கு இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது தான் இந்த நம்முடைய மனசு மாறும். நிறைய பேர் எப்படி இருக்கீங்க பிரதர்? ஏதோ இருக்கிறோம் பிரதர், இப்படி சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் வார்த்தையை நம்பவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? கரெக்டாக. நான் ஒரு முறை கோவாவுக்கு ஒரு தியானத்துக்கு போனேன். அங்கே ஒரு சகோதரர் அவர் யாருன்னே தெரியும். அவர் ஒரு டிரைவர் ஆக்சுவலாக. ஆனால் நிறைய கடவுளால் தொடப்பட்டு நிறைய ஊழியங்களை செய்கிறார். மக்களை அந்த தியான சென்டருக்கு கொண்டு வரவர். அவர் அங்கே வந்து ஹலோ பிரதர், ப்ரைஸ் எல்லாம். நானும் ப்ரைஸ் எல்லாருன்னேன். ஹவ் ஆர் யூ அப்படின்னாரு. ஐ ஆம் ஃபைன்னு. நான் திரும்பி அவர் ஹவ் ஆர் யூ பிரதர்னு. அவர் ஐ ஆம் பிளஸ்ட், ஐ ஆம் அனாயிட்டட், ஐ ஆம் ஹோலி, ஐ ஆம் பவர்ஃபுல். ஒரு 5-10 நிமிஷம் பேசுகிறார் அவர் பாட்டுக்கு. வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது? ஐ ஆம் அனாயிட்டட், ஐ ஆம் பிளஸ்ஸட், ஐ ஆம் பவர்ஃபுல், ஐ ஆம் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆஹா, சூப்பராக இருக்குதே. இப்படி அறிக்கை பண்ணால் அந்த மனுஷன் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒண்டர்ஃபுல்லாக தான் இருப்பார். கரெக்டுங்களா? ஆனால் நம்மளை யாராவது கேட்டால் எப்படி பதில் சொல்கிறோம்? சிஸ்டர் எப்படி போகுது வாழ்க்கை? போகுது பிரதர், ஏதோ ஓடுது. இதிலே தெரியுது இல்லையா நம்ம என்ன எப்படி நம்புகிறோம், அவர் எதை நம்புகிறாருன்னு சொல்லிட்டு.
உள்ள நமக்குள்ள கடவுள் இருக்கிறார், அவருடைய வல்லமை இருக்குதுன்றது நம்ம நம்பினோம்னா நம்முடைய வார்த்தை வேற மாதிரி வரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, அப்போ நாம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்பிக்கையோடு வரும்பொழுது அது கடவுளுடைய வார்த்தையாக வானதூதர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவார். இது நம்ம மனசில் கற்பனை பண்ணி பார்க்கணும். உண்மையில் அதுதான் நடக்குது. நீங்கள் நிறைய பேர் இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாங்க, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஒரு சிலர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது நடக்குதுன்னா வித்தியாசம் இதுதான். அவங்க சொல்லும்போது ஓகே, நிறைய பேர் ஓகே. இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. சரி, நிறைய இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னாலும் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா அது நடக்கும். கரெக்டாக? இப்போ ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை நம்ம குணமாக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் காய்ச்சலை வெளியில் போன்னு சொன்னால் வெளியில் போவோம். இதுக்கு நம்ம 10 இறை வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டோட தேவையில்லைன்னு சொல்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உண்மையிலே கடவுள் தேவையில்லைன்னு சொல்கிறார். பரிசேயர்கள் சதுசேயர் நிறைய வார்த்தையை போட்டு பதற்றுறாங்க, நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்றார். அப்போஸ்தலர்கள் யாராவது 10-15 இறை வார்த்தையை போட்டு யாரையாவது ஹீலிங் பண்ணாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வசனத்தில் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க, அந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கீங்க, இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு 10 இறை வார்த்தையை சொல்லி ஆண்டவரே குணப்படுத்துங்கன்னு சொன்னாங்களா? அப்போஸ்தலர்கள் ஜீசஸ் என்ன செஞ்சாரோ அதை அவங்க அப்படியே செய்கிறாங்க. டிட்டோ காப்பி அடிக்கிறாங்க. சீடர்கள்னால் குருவை அப்படியே காப்பி அடிக்கணும். சீடருடைய வேலை அதுதான். சீடர்னா என்னது? குரு செஞ்சதை அப்படியே அச்சு பசகாமல் செய்கிறதுக்கு பேர் தான் உண்மையான சீடன் அர்த்தம். ஆண்டவர் நம்மளை சீடனாக தான் அழைத்தார். உலகம் எங்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்புங்கள், பிதாசுதன் பரிசுத்த பேரில் ஞானஸ்தானம் கொடுங்க, அவர்கள் எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தெல்லாம் கற்பியுங்கள், அவர்களை சீடராக்குங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நம்மை கிறிஸ்தவர்களை சீடர்களாக தான் வாழ அழைக்கிறார். சீடர்களுடைய வேலை குரு செஞ்சதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. சீடருங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தண்ணியில் நடந்து வரார். பேதுரு உடனே என்ன கேட்குறாரு? ஆண்டவரே நீராக இருந்தால் என்னையும் நடக்க சொல்லுங்கள். இந்த மைண்ட் செட் நமக்கு வரணும். ஆண்டவர் நடந்தால் நானும் நடக்கணும், அவர் என்னுடைய குரு, நான் சீடன், அது செய்யணும். இது முந்திரி கொட்டத்தனம் கிடையாது. இதுதான் உண்மையான சீடத்துவம். நான் ஒரு ஜெப வழிபாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இந்த நற்செய்தி பகிர்ந்த ஒரு சகோதரர் சொன்னார், இந்த பேதுரு எப்பவுமே முந்திரி கொட்டை, ஆண்டவர் என்ன பண்ணாலும் நானும் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அது முந்திரி கொட்டை கணக்கு தப்பு. அது ஆண்டவர் செய்கிறது நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறது தான் கடவுள் விரும்புகிறார். ஒரு சீடன் குரு செய்யணும்னு ஆசைப்படுறது தான் ஒரு சீடனுடைய வேலை. கரெக்டாக? அது தவறு கிடையாது. அப்போ நமக்கு ஆண்டவர் செஞ்சதை நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்தால் தான் நீங்கள் உண்மையிலே சீடத்துவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது அவர் கடவுளுப்பா, அவர் செய்வார், நம்ம யார்? நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்களை நம்ம கேட்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அவர் கடவுள், அவர் செஞ்சார், நான் சாதாரண மனுஷன், பாவி. இதை தாழ்ச்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே பெருமை, போலி தாழ்ச்சி. இதுக்கு பேர் என்ன? போலி தாழ்ச்சி. உங்கள்கிட்ட இது மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இது வரைக்கும் அவர் இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் செய்ய முடியும், நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் பாவி, நான் குப்பை, நான் மண்ணு நினச்சிங்கன்னா இதுக்கு பேர் தாழ்ச்சி கிடையாது. இது போலி தாழ்ச்சி. கடவுள் இதை விரும்பலை. பேதுரு அப்படி சொன்னாரா? இல்லை எந்த சீடர்களாக அப்படி சொன்னாங்க? நீங்கள் பண்ணீங்க, எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் அப்படி கிடையாதுன்னு சொன்னாங்களா? பாருங்கள், இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்து மோட்சத்துக்கு போயிட்டார். பெந்தகோஸ்து முடிஞ்சது, கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு முடவனை பார்க்குறாங்க. முடவனை பார்த்து நாங்கள் போய் நிறைய வார்த்தைகளை சொல்லி பேசலை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட, டைரெக்டாக முடவன்கிட்ட பேசுகிறாங்க, எந்திரிச்சு நட. நடந்தாரா நடக்கலையா? ஒரு சின்ன கையை ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம அப்படி ஜெபிக்கிறது கிடையாது. ஆண்டவரே இவர் குணமாக்குங்க ஆண்டவரே. சரி, இந்த ஜெப மெத்தட் தப்பு. நம்ம அதை நான் உங்களை குறை சொல்லலை, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இந்த மெத்தடை மாற்றணும். நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே ஆண்டவர் குணப்படுத்தின வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளை என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கும் வரை நானே இந்த உலகத்தின் ஒளி. அப்போ உலகத்தை விட்டு போன அப்புறம் யார் ஒளி? நம்ம தான் இந்த உலகத்துக்கு ஒளி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு மறுபடியும் ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் உதவி செய்யுங்க. நம்ம எல்லாம் ட்ரை பண்ணி முடியல, கஷ்டப்படும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாம், தனியாக போய் கேட்கலாம். சீடருங்க என்ன பண்ணுறாங்க? புரியலன்னு தனியாக போய் கேட்குறாங்க. நமக்கு புரியல, போய் தனிமையில் உட்காந்து ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன் ஆண்டவரே, ஒன்றும் நடக்கலை, என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். நம்ம அதை விட்டுட்டு இவன் குணப்படுத்துறதுக்கு வாங்க, இந்த நோயை குணப்படுத்துங்க. நோயை குணப்படுத்துவது அவருடைய வேலை கிடையாது. அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், நம்மளை பண்ண சொல்கிறார்.
இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதையெல்லாம் நம்மளை செய்ய சொல்கிறார். அவர் நற்செய்தி அறிவித்தார், நம்ம நற்செய்தி அறிவிக்கணும். பரலோக ராஜ்யத்தை குறித்து மற்ற நற்செய்தி கிடையாது, அவருக்கு தெளிவாக சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை நான் மற்ற நகரங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை அறிவிக்கிறது நம்முடைய கடன். ஓ, டைம் ஆயிடுச்சா? சாரி, எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டைம் ஆயிடுச்சோ? நான் பழைய டைமில் ஓடிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறது சண்டை போடணும். ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கண்ணில் பார்க்குறத காதில் கேட்குறத வச்சு சண்டை போடக்கூடாது. இறை வார்த்தையை கொண்டு சண்டை போடணும். நம்ம அந்த ஆர்மர் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க, படைக்கலன்கள், 6 வகையான படைக்கலன்களை கொடுத்துருக்கிறார். நம்ம நம்பிக்கையை கொண்டு எல்லா சாத்தானுடைய தீக்கணைகளை அணைத்து விட முடியும். இறை வார்த்தையை கொண்டு நம்ம போர்க்கருவியாக கையில் ஏந்தி சாத்தானை துரத்த முடியும், அவனுடைய செயல்களை ஒழிக்க முடியும். இதில் ரேமா வேர்ட்ஸ் அண்ட் லோகோஸ் வேர்டு நம்ம ரெண்டையும் பார்த்தோம். அதை நான் மறுபடியும் அடுத்த வாரம் கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு அதில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் திங், சண்டை போடுற மனநிலை வரணும் நமக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாத்தானோட சண்டை போடுறது. ஓகேங்களா? இறை வார்த்தையை கொண்டு ஆவிக்குரிய உலகத்தில் சண்டை போடுற அந்த ஒரு மனநிலை நமக்கு வந்தால் தான் ஜீசஸ்ட்டு போய் கேட்குறத விட்டுட்டு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் தைரியத்தோடு நம்பிக்கையோடும் பயன்படுத்தும் பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். எஸ். இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் சிஸ்டர்ஸ். எனி டவுட்? 7:30. ஓ, 9:30 ஆயிடுச்சு. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டுமா சிஸ்டர்? அப்போ Thank you, brother. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மம்மி, why so long? Daddy, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 6 மணி பஸ் இல்ல? 6 மணியா? வேலை கேர்ஃபுல் ரஃபேல், யூ ஆர் ஹிட்டிங் மம்மி. வாழைப்பழத்தை பார்த்தா யாரோ நேத்து போல இருக்கு. நாளைக்கு போட்டோஸ் கீழ கேட்கலாம். காலைல நாங்க தான் ரூலுக்கு போடாம அப்பயா சொல்லல, நீங்க இப்போ போற நிக்கிறேன் ரூலுக்குள்ள எனக்கு கேட்கலாம் ஃபோன்ல. சம் பிரேயர் முடிஞ்சு. நாளைக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்து வேற வரணும். நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் வரணுமா? அங்கே கூட்டு போகிறது எத்தனை மணிக்கு வரணும்?